இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அதாவது இந்தியாவில் எப்படி பெண் சுதந்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம அதிகமாக மதிப்பு கொடுத்து இங்க பெண்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தனை கட்டின பொண்டாட்டியோட டார்ச்சர் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டான். சும்மா சூசைட் பண்ணா பரவாயில்ல, சூசைட் பண்றதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் ஒரு வீடியோவை எடுத்து தனக்கு நடந்த இதுவரை நடந்த அநியாயங்களை ஃபுல்லா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை உலக அளவுல பேசணும் அப்படின்றதுக்காக அமெரிக்க அதிபரோட டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் டெஸ்லாவோட ஓனர் எலான் மஸ்குக்கும் டேக் பண்ணி வீடியோவை வெளியிட்டு இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு நீதி வேணும் அப்படின்ற ஒரு போர்டை நெஞ்சில எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. இந்த அளவுக்கு எங்க பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்தியால தான். என்ன பிரச்சனை? உத்தரப்பிரதேசத்துல ஒரு இளைஞர் சுபாஷ் அப்படின்ற 34 வயது இளைஞர் மேல அவங்களோட மனைவி கேஸ் கொடுக்குறாங்க. மாமியார் கொடுமை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல டார்ச்சர் பண்றதாகவும் வரதட்சணை கொடுமை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 வழக்குகளுக்கு கீழே இவங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு எப்போ கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னா 2019 முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இடையில நிறைய பிரச்சனை வந்ததுனால இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு 70-80 தடவை நான் கோர்ட்டுக்கு போயிட்டு ஆஜராய் வந்துட்டேன். என்னோட மனைவி பேரு நிக்கிதா. இவங்க வந்து என்னோட 1 வயசு பையனை பார்க்க விட மாட்டாங்க. அப்படி என் பையனை நான் பார்க்கணும்னா 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கேட்கறாங்க, அதாவது நஷ்டஈடா கேட்கறாங்க. டைவர்ஸ் கொடுத்ததுக்கு 3.3 கோடி ரூபாய் எனக்கு வந்து ஜீவனாம்சமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. நான் மாசம் சம்பாதிக்கிறதே 1 லட்சம் ரூபாய் தான். அப்புறம் எப்படி நான் 3 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு வந்து ஜீவனாம்சமா கொடுக்க முடியும் அப்படின்னு நீதிபதி அங்கே உள்ள உத்தரப்பிரதேசத்துல உள்ள நீதிபதி ரீட்டா கௌசிக் அவங்க தான் அந்த வழக்கு விசாரிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டப்போ அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடு, நான் இதை கம்மி பண்றேன் அப்படின்னு அங்க உள்ள நீதிபதியும் அவங்களுக்கு ஃபேவரா பேசியிருக்காங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு ஃபேவரா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு டைம் கோர்ட்ல ஆஜராகும் போது என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நான் இறந்து போக போறேன்னு, இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் கழுத்துல டேக்கோட எனக்கு நீதி வேணும் அப்படின்ற டேக்கோட சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ அவங்க மயனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காராம். அவங்க மயனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்திருக்காரு. இந்த லெட்டரை வந்து அவன் 18 வயசா இருக்கும் போது அதை வந்து அவன் பிரிச்சு பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க மயனுக்கு ஒரு லெட்டர் வந்து அவங்க அப்பா வந்து எழுதிட்டு தன்னோட உயிரை வந்து விட்டுட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கேயுமே நீதி நியாயம் கிடைக்காம தன்னோட உயிரை விட்டுருக்காரு. நீதிமன்றம் தான் கதி அப்படின்னு போனவருக்கு அங்க நீதிபதியும் எனக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுன்னு கேட்டா அவன் பாவம் என்னதான் பண்ணுவாரு? ஆக்சுவலா இது வந்து ஒரு 34 வயசு ஒரு இளைஞரை வந்து அதாவது உயிரை வாங்கிருச்சு. இதுக்கு வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா, இதுவரை அந்த அவங்களோட மனைவி நிக்கிதா அவங்க மேலையும், அவங்க அப்பா மேலையும், அவங்க அம்மா மேல, அதுக்கப்புறம் அவங்க சகோதரர் மேல, இவங்க எல்லாரும் மேலையும் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதா வந்து இப்ப வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு அதிகபட்சமா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இதுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த கேஸ் எப்படி முடியும்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த அந்த பிரச்சனையை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தைங்களோட ஃபியூச்சரை பார்த்து கண்டிப்பா ஒரு குழந்தை நல்லபடியா வளரணும்னா அவங்க அம்மா கூட இருக்கணும். ஸோ அவங்க அம்மாவை நாங்கள் கருணை அடிப்படையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்டரை சொல்லி கடைசியில் அவங்க அம்மா ஜாமீன் வாங்கிட்டு சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு தனி மனுஷன் டிப்ரெஷன் தாங்க முடியாம, நீதி கிடைக்காம, நீதி வேணும் அப்படின்ற போட கழுத்துல சுமந்துக்கிட்டு செத்து போயிருக்கான். இந்த இடத்துல ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். டாட்டா.